கண்டிப்பாக கண்துடைப்பு தான் சார். இதில் என்னென்னா கவர்மெண்டோட ஆட்டிடியூட்டை பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எலெக்ஷன் டைமில் அவங்க வந்து ஏன் இந்த மாதிரியான ஆட்டிடியூட்டை வந்து அவங்க பின்பற்றுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இடம் 80 கிலோமீட்டர் தள்ளி கொடுத்ததா சொல்கிறாங்க அந்த பையனுக்கு. அதனால என்ன பயன் இருக்குது? வேலை வாய்ப்பு அவன் இப்போ அந்த பையன் வந்து 10th ஐடிஐ முடிச்சிருக்காப்புல. ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அந்த பையனோட அண்ணன் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டெம்பரரி எம்ப்ளாயை வேலை பார்த்தா இறந்து போயிருக்காரு. அதே திருப்போணத்தில் இருக்கக்கூடிய அதே ஹெச்ஆர்என்சி டெம்பிளில் ஒரு ஓஏ போஸ்ட் கூட அவருக்கு போட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆவினில் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பதவியை போட்டு கொடுத்துருக்காங்க. அது இருக்கையில் கடைநிலை ஊழியர். அவங்களோட பணி என்னென்னா அந்த பால் கேனை எடுத்துகிட்டு போய் வரும்போது எடுத்து வச்சு அதை வாஷ் பண்ணி கொடுக்குறது தான் அவங்களோட பணி. ஒரு கௌரவமான வேலை கொடுத்தா அட்லீஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ஒரு இழப்பு வந்துருச்சு, இந்த இழப்புக்கு பயனாக கொடுக்குற வேலையை அவன் வாங்கி அந்த இழப்பை மறக்கிற அளவுக்கு ஒரு செயல் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் பலன் அடைஞ்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அவங்களே சங்கடப்படக்கூடிய ஒரு பணியை கொடுத்துருக்காங்க. அப்படி தமிழக மக்களும் இந்த ஊடகங்களும் இந்த விஷயத்தை வந்து அடுத்தடுத்து முன்னெடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. என்னதான் நீதிமன்றம் அடுத்தடுத்து கேள்வி கணைகளையும் அதையும் தொடுத்தா கூட இந்த ஊடகங்களும் யூடியூப் சேனல்ஸு போன்ற விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா இந்த விஷயம் இவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கவே செய்யாது. அதனால் இது கண்துடைப்பா இல்லை உண்மையிலேயே வந்து மன ஆறுதலுக்காக கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்கிடுவாங்க.